ஹாப்பி மார்னிங் அம்மா பொண்ணு சீரீஸ். நம்ம அம்மா பொண்ணு சீரீஸில் டெய்லியும் ஒரு டிவி நியூஸை ஷேர் பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமான டாபிக் அப்படிங்கிறதுனால லென்த்தியாக ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். டாபிக் என்னென்னு உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன். அது இந்த வீடியோட எண்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எங்கள் அம்மா பார்க்க கிளம்பிட்டேன் வித் ரோஸ் மில்கோட. நெக்ஸ்ட்டு கொல்லியில் காராமணி எடுத்துருக்காங்க. போய் பார்த்துட்டு வர கிளம்பிட்டேன். ஈவினிங் மேலே கொஞ்சம் ஒரு மினி ஷாப்பிங், குழந்தைங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ், அப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ். சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால ஜூஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு பாட்டில் குவாலிட்டி கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். 1 மந்த்து தான் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால. இது ஃப்ரைடே மார்னிங். பாப்பா வந்து ஜூஸை இங்கேயே காலி பண்ணிகிட்ருக்கா. நல்லா இருக்காமா. வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வந்துடுறான். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த வீடியோ அப்படிங்கும்போது அவள் போயிட்டு ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. எனக்கு அதுதான் தேவை. என்னோடய பையன் மாதேஷ் வந்து என்ன பண்ணுறான், கோமா கிளம்புறாரு. பென்சில் லெட்டு வாங்கினேன், அதுக்கு ஷார்ப்னர் வாங்கணுமா எனக்கு தெரியல. கோமா கிளம்புறாரு. அவங்க அப்பா வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சமாதானம் ஆகிட்டார். அப்புறம் ஃபைனலாக பூஜை சாமான் வளர்க்குறதுக்கு எனக்கு ஒரு டிப்ஸு. இது இன்றைக்கி தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த லிக்விடு, அதோட இந்த ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரைட்டாக இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் பிஸ்கி இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பூஜைக்கு வச்சு படைக்கிறதுக்கு பால் பாயசம். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபேஸ் வீடியோவில் காமிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்ருக்கா, நீ ஃபேஸ் காமிச்சா தான் வியூஸ் போகும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வீடியோஸ் பார்க்கறதுக்கும், ஃபேஸ் காமிக்கலன்னா அந்தளவுக்கு ரீச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னாள். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிளை மீறியும் நான் இன்றைக்கி எந்த தைரியத்தில் ஃபேஸ் காமிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி யூஸ் பண்ணி பால் பாயசம். இந்த ரெசிபி எல்லாருக்குமே தெரியும், நிறைய யூடியூப்பில் போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஒர்க் பார்த்துக்கிட்டே இன்றைக்கி டாப்பிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டாபிக் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது நிறைய டீச்சர்ஸ்க்குமே தெரியாது, பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது, என் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியாது. இது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. இப்போ நான் வந்து இங்கிலீஷில் ஒரு கொஷின் கொடுக்குறேன். ஒரு 2 லைன்ஸ் தான் இருக்குது அந்த ஒரு கொஷின் ஆன்சர். அந்த ஆன்சர் படிக்கிறதுக்கு நான் வந்து கைட் பண்ணுறேன். ஓகே, அது கேட்டுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் படிக்கிறதுக்கு 1 hour எடுக்கிறாங்க. இது ஒரு நாள் ஆச்சா. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன், தமிழில் எடுத்தேன். ஒரு கொஷின் கொடுத்தேன், அதே ஒரு 2 லைன் கொடுத்தேன். ஒரு 5 to 10 minutes படிச்சிடுறாங்க. என்னடா தமிழில் இவ்வளோ சீக்கிரம் படிச்சிடுறேன், இங்கிலீஷ்னா ஏன் அவ்வளோ டைம் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, தமிழ்னா நான் ஈஸியாக படிச்சிடுவேன், எனக்கு இங்கிலீஷ் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நான் யோசிக்கிறேன். அப்போது தமிழில் படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டும் படிச்சிடுறாங்க, ஸ்ட்ரகிள் இல்லாமல் அவங்க ஈஸியாக படிக்கிறதுக்கும் அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கும்போது ஏன் நம்ம குழந்தைங்களை இங்கிலீஷ் மீடியம் போட்டு அவங்களோட நாலேஜை நம்ம கம்மி பண்ணணும்? அதுதான் என்னோடய கொஷின். ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் படித்தா தான் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து வெளியில் வாங்க. நம்மளோட குழந்தைங்களோட கெப்பாசிட்டி என்னென்னு அஸ் பேரண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிறதுக்காக அவங்களோட ஸ்டடீஸை வந்து கொண்டு போயிட்டு இங்கிலீஷ் மீடியமில் சேர்த்து அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்களோட மார்க்கு கம்மி பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப் ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து இந்த மாதிரி தமிழில் படிக்கும்போது ஈஸியாக படிக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா இந்த தமிழ் மீடியமில் சேர்த்துருங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவங்க வந்து ஸ்டடீஸில் மார்க்கும் நல்லா எடுப்பாங்க, நாலேஜும் அவங்களுக்கு கிடைக்கும், டைமும் அவங்களுக்கு சேவ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த குரூப் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடு அவங்க போகும்போது அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜும் க்ரோ ஆகும். ஸோ ரெண்டுமே அவங்களுக்கு ஈக்குவலைஸாக கிடச்சிருது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸை யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, மிஸ்டேக்ஸ்னே தெரியாமல் இத்தனை நாள் இருந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேட்டகரியில் இருப்பாங்க. அப்போ ஒரு கிளாஸ்லேயும் இந்த மாதிரி 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அம்மாவா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோட குழந்தைங்க வந்துட்டாங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு ஒரு டியூட்டியை பிரித்து விட்டுட்டேன். ஒருத்தவங்க வத்தி ஏற்றுறது, ஒருத்தவங்க சாம்பிராணி ஏற்றுறது. மாதேஷ் இன்னும் கொஞ்சம் அந்த வீடியோவில் ஃபேஸ் காமிக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக தான் இருக்கான். கொஞ்சம் அவன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். இது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் எனக்காவது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களோட ஃபேஸை நான் வீடியோவில் காமிக்கிறேன். பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பூஜை முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து பிரசாதம் டேஸ்ட் பண்ண போகிறாங்க. பிடிக்கல பாயசம், ஜவ்வரிசி யூஸ் பண்ணது 2 பேருக்குமே பிடிக்கல. பாப்பாவுக்கு பாயசனாலே பிடிக்காது. மாதேஷ் என்ன சொன்னான்னா, அம்மா எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு சேமியாவில் தான் வேணும்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேடான்னு விட்டாச்சு. இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டாபிக் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அஸ் அ டீச்சராக, அஸ் அ டியூஷன் அக்காவா, அஸ் அ மதராக, அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் இது உங்கள் கூட நான் என்னோடய டீச்சிங் கரியரில் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஸோ
யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. டியூஷன் டைம் வந்துச்சு. என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய கிஃப்ட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஃபோக்கஸ்ட் ஆகிட்டாங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்க தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.